முன்னாடிலாம் வரும்போது காரில் தான் வரும். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஃபுல்லாக சினிமா பாட்டு தான் போட்டு வருவாங்க. ஆனால் இப்போ எங்கள் அப்பா ரொம்ப மாற்றிருக்காங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லாக வரும்போதையும் போகும்போதையும் ஆண்டர் பாட்டு தான் ஓடுது. இன்னொன்று ஒரு சாட்சி என்னென்னா, நான் வந்து ஃப்ரைடே வந்து ஸ்கூல் முடிச்சு சைக்கிளில் வந்துட்டு இருக்கும் போது ஒரு தேனி வந்து என் கண்ணு கீழே வந்து குத்திருச்சு. அம்மா கிட்ட போய்ட்டு கேட்கும் போது லைட்டாக வீங்கி இருக்குன்னு சொன்னாங்க. நானும் கண்ணாடியில் போய் பார்த்தேன், வீங்கி இருந்துச்சு. அப்புறம் ஆண்டரோட ரத்தத்தை போட்டதுக்கப்புறம் 1 மினிட்டுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த வீங்கின இடமே தெரியல. நம்மளை எவ்வளோ நடத்துகிறாரு ஆண்டர், அதுக்காக கோடான கோடி சொல். ஆவியான தெய்வத்துக்கு தோற்றம். எவ்வளோ நெருக்கடியில் எனக்கு என் இல்லத்தை சீர் செய்வதற்கு தேவன் பெரிய காரியங்களை செய்து என் பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் தீர்வதற்கு ஆண்டவர் இயேசு ராஜா எனக்கு உதவி செய்து தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆலயத்தில் சாட்சியாக இருந்த ஆளான் சாட்சியாக இருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பே உன் தோளினிலே ஏசையா என் நேசரே அன்பு கூர்ந்தீர் ஜீவன் தந்தீர் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனை துதிப்பதற்கு ஜெபிப்பதற்கு 24 மணி நேரம் தேவனை நேசிக்கிறேன். என் ஜீவனே அவர்தான். உண்ணும் போதும் உறங்கும் போது தேவனை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். தகப்பன் எனக்கும் என் வாரிசுகளையும் இந்த இல்லத்தை சீர் பண்ணுவதற்கு எவ்வளோ உதவி சார். நெருக்கடி நேரத்தில் எனக்கு உதவி செய்து எனக்கு ஒரு அளவுக்கு மன நிம்மதி கொடுத்த அந்த தகப்பன் இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆலயத்தில் எனக்காகவும் என் மனவாட்டி தீர்க்க தரிசன தேவ சபையிலே பாஸ்டரும் இந்த தேவ ஜனங்க எனக்காக ஜெபம் பண்ண அத்தனை ஜெப ஜனங்களுக்கு தேவ விசுவாசிகளுக்கும் தேவன் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். நன்றி பலி செலுத்துகிறேன். பிதா குமரன் பரிசுத்த ஆவியுடைய நாமத்தில் நன்றி பலி சாட்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ள தேவன் இம்மட்டும் இந்த கை கால் உடம்போடு என்னை வாழ வைத்துவதற்கு எங்கள் மனவரானுக்கு கொடி ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். முந்தனத்தை வியாழக்கிழமைக்கு நானும் ஒரு புறஜாதி மனுஷனும் ரொம்ப வேதனைப்பட்ட மனுஷன் என் கூட வேலைக்கு வராரு. அவர் கேட்டார், நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன்ப்பா, எனக்கு ஏதாவது யாருன்னா சர்ச்சுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, இன்னும் போகிறீங்க. நான் அப்போது ரோட்டில் வந்து இருக்கிறேன். எங்களுக்கு கேட்டவொன்னும் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் உடனே அம்மாவுடைய ஞாபகம் தான் வந்து, வாங்க இங்கே தீர்க்க தரிசனமாக எங்கே இருக்குதுப்பா, எங்கே இருக்குதுப்பா, எங்கே இருக்குது? இல்லை, நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நான் திருந்துவேன். நான் ஒன்றுமே சொல்ல, ஒரே வார்த்தை சொன்னேன், எங்கள் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தான் சொன்னேன். நம்பப்படியாக அவர் அவ்வளோ பெரிய அவர் என் கையை பிடிச்சி அவர் என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களோட இருக்கிறார். என் கையை பிடிச்சோங்க, அவர் உடம்பு ஆடுது, என் உடம்பு ஆடுது. ஒன்றுமே புரியல, என்ன இது மாதிரி ஆடுது அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, சர்வ வல்லமுள்ள தேவன் தான் சொன்னது தான். என் தேவன் வானத்திலிருந்து ஒரு அக்னி அபிஷேகம் அந்த மகன் மீது இறக்குனார். அவர் என்ன சொல்கிறாரு, உடனே நான் இந்த வாரமே வரேன், எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, என் உடம்பு அப்படியே ஆடுது, இவர் யார் அப்படின்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், அவர் யார் இல்லை, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ இதுவரை அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே வீட்டுக்கு போய் நான் நாளைக்கே போய் சர்ச்சுக்கு போயிடுவேன், என்னெல்லாம் நம்பாதீங்க, அவங்க வீட்டில் இன்னைக்கு நெருப்பு மெரிக்கிறாங்களாம். இந்த மாதிரி அவர் கேட்ட ஒரே வார்த்தை, இங்கே இவர்கிட்ட வந்த இதுவன் அவர் ரத்தத்தால் குணப்படுத்துவார், ரத்தத்தால் மாற்றுவார். அவர் ரத்தமே கொடுத்து உன்னை வாங்கிக்கிறார், உன்னை நேசிக்கிறாரு.
இன்னைக்கு வர்றதுக்கு இருந்தார். வந்து அம்மா கையில் நான் காணிக்கை கொடுத்துட்டு நான் இதோட இதெல்லாம் ஏற கட்டி தலைமுறை நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும் நானே அப்படின்னு. இல்லைப்பா உனக்கு ஒரு நேசிப்பு இருக்க தொட்டு தான் அவனை கூப்பிட்றேன். தேவனு ஒன்றுமே நான் ரோடில் வர அவர் கை அப்படியே உடம்பு அப்படியே ஆடிச்சு. அந்த ஆட்டத்தை கண்டி இவர் யார், நாங்கள் நெருப்பு மெரிச்செல்லாம் போயிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி என் உடம்பு ஆனது இல்லைன்னு சொல்லி அவர் வந்த அபிஷேகம் எனக்கும் சேர்த்து வந்து 2 நிமிஷத்தில் ஆடி போய் அந்த மனிதனை அப்படியே உருமாத்தினது. எனக்கு ஒன்றுமே புரியல. அழுவுறதா இதுவா அவருடைய அபிஷேகம் அப்படியே உள்ள அன்னைக்கெல்லாம் அந்த ஆஃபீஸிலெல்லாம் அந்த அபிஷேகம் இருந்துனே இல்லைப்பா என்னால் முடியலப்பான்றேன். எனக்கா உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம். நாமும் மகிமைப்பட்டதாண்டவர் நீ ஊற்றிருக்கிற அபிஷேகமும் அப்படின்னு. இல்லைப்பா அவனை நேசிக்கிறார் திருப்பி சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வார்த்தை சொன்னேன். என் வீட்டில் இந்த மாதிரி மரண படுக்கைக்கு போயிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு, எல்லாம் ஸ்டான்லி வாசப்படல எல்லாமே காண இருக்கிறாங்க, சாவா வாழ்வான்னு அழுது நிறுத்துறாங்க எல்லாமே, எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதனால் இங்கேருந்து சொல்லி அனுப்பிச்சாரு. உங்கள் வீட்டு மரண தூதரை கட்டளையிட்டு கூட சொன்னார். ஆனால் உடலை அவ்வளோ அழுது கேட்டோம். இல்லை டாடி வேணும் கொடுத்ததா 2 பிள்ளைங்க இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் தெரியாது. இல்லை மகனே முடிஞ்சிடுச்சா தான் மரண தூதரை கட்டளையிட்டேன், வேணும்னா பிச்சை போடுறேன், முட்டி போட்டு ஜவம் பண்ணிட்டு போனேன், ஆனால் என்னால் வர முடியாத சூழ்நிலை எனக்கு. அந்த சாட்சி எடுத்து சொன்னேன். மண் மீதும் மண்ணோடும் பாறையையும் தொட்டும் விலகிய மனித அன்பே, என் உருவான சரீரமும் மண்ணின் மீது போகும், என் கத்தராய ரத்தம் ஊற்றி மீட்டவரே, சர்வ வல்லவரே, நீர் நல்லவரே, நாமும் மகிமைப்படும் நாமும் மகிமைப்பட்டதுப்பா. திருப்பி அவர் கேட்ட வார்த்தைக்கு திருப்பி ஒரு அபிஷேகம் அவருக்கு உடம்பு செலுகி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டார். செத்து போயிட்டாங்க என் பல்லட்டு, செத்து போயிட்டாங்க. திருப்பி ஸ்டாண்டில் 1 நிமிஷத்தில் கண்ணு யார் திறப்பாங்க? திருப்பி வெண்டிலேட்டர் மண்டையை வெட்டி எடுத்துன்னு வர பொம்பளைய உயிரை கொடுத்து தூக்கணும் அந்த தேவையா. நம்ப இல்லைன்னா வந்து பாருங்க வரேன்னாரு. ஆனால் என்னன்னு தெரியல, நான் இந்த வாரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட, ஒரு நாமம் மட்டும் மகிமைப்படு. என்ன அப்பாவுடைய அபிஷேகம் எங்கேருந்து வரையும் புறஜாதி மனுஷன், நெருப்பு மறிக்கிற மனுஷன், ஒன்றுமே முடியல, எனக்கு ஒன்றுமே தெரியலன்றார். இவர் யாருன்னே தெரியல, சர்வ வல்லவர் தான் சொன்னேன். அம்மா பேரை சொல்லி சொன்னேன், வானத்தில் இந்த பேர் விட என்ன மாதிரி அப்பா எனக்கு உண்மை சொல்கிறதுக்கே இல்லை. அணிலேருந்து அந்த அழுகை கண்ணீர் மாதிரி தான் இருக்குது, உள்ளுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தே இருக்குது. இருந்தாலும் அப்பா மேலே ஒரு இப்போ அம்மா சொன்ன வார்த்தைங்க ஒன்றும் வாழ்க்கையில் கடந்து தான் வருது. முடிஞ்சிச்சா பரவாயில்ல, டேட்டா பாய் பாய் இல்லை, இன்னும் அடுத்தது என்ன டாஸ்க் இல்லை. நம்ம அப்பாவுடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பு மனவாளனை எனக்கு எப்போ சந்திப்போமோ இருக்குது. சபையார் ஜபிச்சதுக்கும் என் குடும்பத்துக்கும் இன்றைக்கும் அந்த மனுஷன் வரத்துக்கு அவர் பேர் கோபி, ஜபிச்சுங்க தேவன்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக பாடுபடி ஜபிங்க, மனவாட்டி சபைக்காய் நாங்களும் ஜபி சமாதானம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவராக தான் நம்மளாம் இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. அடியேன்னு கூட கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நான் சாட்சி சொல்லணும்னு நினச்சா இந்த மணவாட்டி சபையில் எவ்வளோ சாட்சிகள் இருக்குது. நான் அது சொன்னால் நேரம் பத்தாது. ஆனால் அதனால் கர்த்தர் தயவாக மன்னிக்கிறேன். ஒரே ஒரு சிறு சாட்சி சொல்லி முடித்து கொடுக்குறேன். கடந்த நாட்களில் டிசம்பர் மாதத்தில் என்னுடைய மகளுடைய திருமணம் விவாகம் நல்லபடியாக நடக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த சபையில் அம்மாக்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் அம்மாக்கிட்ட சொல்லி தெரிய சொன்னேன். சபையாரெல்லாம் ஜெயிச்சாங்க. நான் இன்னைக்கு கூட நன்றி உள்ளனா இருக்கிறேன். நடுவில் சில நாட்கள் என்னால் வர முடியாத ஊழியத்தின் என்னால் வர முடியல. உடம்பு வேறு சீக்காயிட்டேன். ரொம்ப சீக்காகி உடம்பு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். முடியாத பட்சத்தில் என்னால் வர முடியல. இதுக்கு நடுவில் நிறைய ஊழியத்துக்கு போனதுனால கர்த்தர் அநேக சபைகளில் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களை ஆண்டை எடுத்து பயன்படுத்துவாரையா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக நான் எடுத்துக்கொண்டேன். அதே போல் ஆண்டவர் செஞ்சார். இருந்தாலும் 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ?
செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல் உணவே நாளெல்லாம் உன் நினைவே, நல் உணவே நாளெல்லாம் உன் நினைவே, ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆண்டவர் தாமே இந்த சபைக்கு நான் வரணும்னு நினச்சி வர முடியாத சூழ்நிலை அருமையான சகோதரர் ஜோஷ்வா எனக்கு நினைவுபட்டுனே இருப்பார். ஐயா ஒரு நாள் வாங்க ஐயா, வந்து போங்க ஊழியத்தெல்லாம் உரங்கட்டிக்கு வாங்கினேன். அது மனசில் ரொம்ப ஆமாம் நம்ம வந்து அவங்க சாட்சி சொன்னோம். அந்த சபைக்கு நம்ம எவ்வளோ வந்து பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணியிருக்காங்க, சபையெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக மகளுடைய திருமணம் எவ்வளோ அற்புதமாக அதிசயமாக காண ஒரு கல்யாணம் போல் ஆண்டவர் நடத்தி கொடுத்தாரு. என்னால் நம்ப முடியாத பிரமிக்கத்தக்க அதிசயங்கள்லாம் கர்த்தர் அந்த கல்யாண மண்டபத்தில் எவ்வளோ பேர் வந்து அந்த தேவனுடைய நாமம் மகிமை பெற்ற. நான் ஒன்றும் இல்லை, எனக்காக ஜெபித்த பாஸ்டர் அம்மாக்காகவும் சபையாருக்காகவும் நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். இனிமேலும் கர்த்தர் அடின்னு சரீரத்தில் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து அவருக்காக நான் ஓட, அவருக்காக வாழ, அவர் ஊழியத்தை செய்ய தொடர்ந்து பயணம் பண்ணேன். கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக நீங்கள் யாரும் எனக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, என் பெயர் ஆபிரகாம், சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே கொடுத்த இந்த நல்ல சாட்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.